வணக்கம். சொல்வதை சுருங்க சொல். இதுதான் ஒரு லாக்லைனுக்கான டெஃபனிஷன். உங்களோட மொத்த கதைக்கான பேஸ்மெண்ட்டே லாக்லைன்னு சொல்லலாம். மொத்த கதையையும் 2 அல்லது 3 வரிகளுக்குள்ளார சுருக்கி எழுதுற ஒரு ஃபார்மேஷன் தான் வந்து லாக்லைன். இப்ப ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, லாக்லைனோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தா, புரோட்டகனிஸ்ட், கான்ஃப்ளிக்ட், ஆன்டகனிஸ்ட் இந்த 3 காரணிகளும் நீங்க எழுதுற அந்த 2 அல்லது 3 வரிகளுக்குள்ளார இருக்கிற லாக்லைனுக்குள்ளார கன்ஃபார்மா இந்த 3 ஃபேக்டர்ஸும் இருக்கணும். உங்களோட ஸ்க்ரீன் பிளேவுக்கும் நீங்க மைண்ட்ல என்ன நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கும் லாக்லைன் தான் ஒரு ஐ ஓப்பனர். லாக்லைன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, இந்த கதை எங்க தொடங்குது, எதை நோக்கி போகுது, ப்ளஸ் இந்த கதை எங்க வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து லாக்லைன் எழுதும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வித்தவுட் லாக்லைன் வந்து நீங்க ஸ்க்ரீன் பிளே எழுதவே போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி அப்படின்னா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் வந்து நீங்க ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது உங்க மைண்ட்ல வந்து வந்து போகும். அப்புறம் லாக்லைன் எழுதுனா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து கேரக்டர் ஸ்னாப்சஸ் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதணும். அதுக்கப்புறம் ஒன்லைன் எழுதணும். ஸோ இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது தான் உங்களுக்கு அந்த கதைக்கான மொத்தமும் என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். ஏன்னா உங்களுக்கு முழுசா நீங்க யோசிச்ச கதை உங்களுக்கு முழுசா புரிஞ்சா மட்டுமே நீங்க ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியும். ஸோ அதனால இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா தான் ஒரு நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்க்ரீன் பிளேவை வந்து நீங்க பேப்பர்ல வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அடுத்து நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, லாக்லைன்ல இருக்கிற சேலஞ்சஸ். இது வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே கத்துக்குட்டிங்களுக்கு வந்து இதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு பிகினராக நாம் ஒரு லாக்லைன் எழுதும்போது ஏற்படுற ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அந்த 2 அல்லது 3 வரிகளுக்குள்ளார எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு டாஸ்க் இருக்குது தெரியுமா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாம் வந்து 30 வரி 40 வரிலாம் வந்து எப்படியாவது எழுதி, ஏன்னா நிறையா வார்த்தைகள் நிறையா சொற்களை வந்து நம்மளுக்கு அங்கே எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து நம்ம எப்படியாவது நம்ம வந்து கன்வே பண்ணிடலாம். நம்ம என்ன மனசுல நினைச்சோமோ அதை. ஆனால் அதையே வந்து 2 லைன் 3 லைனுக்குள்ளார நீங்கள் கன்வே பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிகினிங்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு 3 லைனுக்கான விஷயங்களை நாம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கான வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வேர்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் மைண்டில் நிறைய இருக்குச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 லைனுக்குள்ளார ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எழுதிட முடியும் உங்கள் மனசில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேவை. ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து நிறையா சொற்கள் தெரியல, அது இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும், எனக்கு ஜென்ரலாக நான் பேசுகிற வார்த்தைகள் நான் நிறையா படித்தது இல்லைப்பா, ஏதோ வந்து தெரிஞ்ச வார்த்தையை வச்சு ஸ்க்ரீன் பிளே எழுத போகிறேன் அப்படின்னு உக்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 2 அல்லது அந்த வரிகளுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து நிறையா ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக உக்காந்து டேபிளில் உட்காந்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இறங்கும்போது நம்ம நிறையா வார்த்தைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சொற்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அந்த ஈஸியாக வந்து அந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் சொற்களை கற்றுக்கணும். இதுதான் லாக்லைனில் இருக்கிற ஒரு சேலஞ்ச். இப்போ நீங்கள் வந்து ஸ்கிரிப்டுக்கான உங்கள் லாக்லைனை எழுதி முடிச்சிட்டீங்க.
அது அதோட மட்டும் நிக்காது. ஏன்னா, உங்க மைண்ட்ல நீங்க என்ன ஸ்கிரிப்டுக்கான ஒரு லாக் லைன ரைட் பண்ணி முடிச்சீங்களோ, அதே ஸ்கிரிப்டுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து இன்னொரு லாக் லைன் வந்து உங்க மனசுல தோணும். கன்ஃபார்மா தோணும். பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து புதுசான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரே ஸ்கிரிப்டுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு 7 லாக் லைன், 8 லாக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூவா வந்து நம்மளுக்கு வந்து லாக் லைன்ஸ் வந்து அவ்வளவு லாக் லைன்ஸ் வந்து நம்ம மனசுல வந்து தோணிட்டே இருக்கும். ஸோ இப்போ தோன்றது எல்லா லாக் லைனையும் நீங்க எழுதிட்டு, எழுதுனதுக்கு அப்புறம் வந்து எழுதின எல்லா லாக் லைனையும் வந்து ஒன் பை ஒன்னா வந்து அடிக்கடி ரீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதிலிருந்து ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட்டு அ எ ஒரு 2வதா ஒரு லாக் லைன் எழுதியிருப்பீங்க இல்லையா? அதுல இருக்கிற முதல் வரியும், 7வதா ஒரு லாக் லைன் எழுதியிருப்பீங்க இல்லையா? அதுல இருக்கிற 3வது வரியும் உங்க ஸ்கிரிப்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகுற மாரி உங்க மனசுக்கு படும். ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அ அந்த 2வது லாக் லைன்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வரி இருக்கு இல்லையா? அதையும், இந்த 7வது லாக் லைன்ல இருக்கிற 3வது வரியும் எடுத்து, அதுக்கான வந்து அத 2யும் கனெக்ட் பண்ணி ஒரு லாக் லைன் வந்து நான் எழுதுவேன். ஸோ அப்படி எழுதும்போது வந்து உங்களுக்கு பு புதுசா ஒரு லாக் லைன் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம ஸ்கிரிப்டுக்கான ஒரு லாக் லைன் அப்படிங்கிறது வந்து உங்க மனசுக்கு நல்லா அழுத்தமா படும். ஸோ அந்த அழுத்தமா படுற வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப உங்க லாக் லைன எழுதிட்டே தான் இருக்கணும். எழுதுறது என்னமோ 3 வரி தான். அதுக்கு வந்து நீங்க 1 வாரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். இல்லாட்டினா சில லாக் லைன்லாம் வந்து 1 மாசமே கூட வந்து திரும்ப திரும்ப எழுதுறதுக்கான சிச்சுவேஷனா நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஸோ அந்த லாக் லைன் உங்களுக்கு எவ்வளவு டைம் கேட்டாலும் சரி, அந்த டைமு அது கேட்குற எல்லா டைமையும் குடுத்து நீங்க உட்காந்து எழுதுனீங்க எழுதுனா அந்த எஃபோர்ட் எடுத்து எழுதுனா மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் ரொம்ப குவாலிட்டியானதா கிடைக்கும். ஸோ வந்து லாக் லைன வந்து வற்புறுத்தி எழுதாதீங்க. கொஞ்சம் நல்லா டைம் குடுத்து அது எங்கெல்லாம் போகுதோ பின்னாடியே போய் நல்லா டைம் எடுத்து எழுதுங்க. ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு சேலஞ்ச். அடுத்து நம்ம லாக் லைன்ல சந்திக்கக்கூடிய இன்னொரு ஒரு சேலஞ்ச் என்ன அப்டின்னா, நீங்க வந்து நான் வீடியோவோட பிகினிங்ல சொன்னேன் இல்லையா? அது வந்து ஒரு புரோட்டகனிஸ்ட், கான்ஃப்ளிக்ட், ஆன்டகனிஸ்ட் இந்த ஃபார்மேட்ட நீங்க யூஸ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட்ட வந்து நீங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு லாக் லைனோட ஃபைனல் அவுட்புட் குடுத்திருந்தாலும், சில நேரங்கள்ல வந்து ஒரு புரொடியூசருக்கு கதை சொல்லும்போதோ, இல்ல ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லும்போதோ என்ன ஆகும் அப்டின்னா, ஆ அவங்க வந்து ப ரீட் பண்ணி பார்க்கும்போது, இல்ல இது வந்து ஒரு ஃப்ளாட்டா இருக்கு. இதுல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்ல அப்டிங்கிற மாரிலாம் நெறைய கமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இல்ல நான் வந்து சரியா ஃபார்மட்ல தான் எழுதியிருக்கேன். அ அதனால வந்து நான் வந்து என்னோட கதைய கரெக்ட்டா கன்வே ஆகுற மாரி தான் எழுதியிருக்கேன். அப்டிங்கிற ஒரு விஷயம் உங்க மைண்டுக்குள்ளார வந்தாலும், அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அது சினிமா. அவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ சினிமாவோட பிசினஸ் சைட்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, கன்ஃபார்மா அ உங்களோட லாக் லைன்ல வந்து நீங்க வந்து அ நம்பளுக்கு புரியிற மாரியும், நம்பளுக்கு புடிச்ச மாரி எழுதணுங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து முக்கியமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அத இன்ஸ்பயர் பண்ணணும். இந்த எபிசோட்ல நான் ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் லாக் லைன் பத்திய என்னோட ஒப்பீனியன் எல்லா பெர்சன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கீழ ரைட் பண்ணுங்க. சினிமா காம்ரேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.